ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வே எபிசோட் 4 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1K இல்லை 2K லைக் வந்து எல்லாருமே போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் ஒரு 2K லைக்ஸ் வச்சு வரும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இன்னமும் ரொமான்ஸ் அனிமையெல்லாம் நம்மளால போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க நம்புறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே யோசிக்கிறான், எதுக்காக ஒரு மாதிரி கோவமா இருந்தா, ஏன்னோ வந்து ஒரு மெயின் மாடலா இருக்கிறதுல அவளுக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதே அவன் யோசனை இருக்கான். இப்போ வந்து அவன் என்னை பற்றி தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு க்யூட்டுன்னு, இப்போ க்யூட்டு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த அளவு எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணணும்னு. ஒரு சிப்ஸை திறக்கும் போதே அவன் சொல்கிறான், இதை வந்து என்னால் தனியாக சாப்பிட முடியாதுப்பா, இதை நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும். ஹிமாரியை பார்ப்பனா, ஆனால் ஹிமாரி அங்கே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. என்ன இவ வந்து உண்மையிலேயே என்ன இக்னோர் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாளா? ஏதோ ஒன்று போகிற போக்க பார்த்தா அந்த ஷாப்பை நம்மளால ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்டோன்னே அவள் ரொம்பவும் கஷ்டப்படுறா. அங்கே இருக்கவங்களாம் உடனே பேசுகிறாங்க, ஆனால் இவன் நம்ம நட்சுமி எவ்வளோ கேவலமாக பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அட ஹிமாரி, நீ வந்து என்ன பண்ணிருக்க, உன்னால என்ன வந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ நான் தான் உன்னை புலி பண்ற மாதிரி. அங்க ஹிமாரி வழியா இவனுக்கு ஒரு மெயில வந்திருக்கும். அதுல என்ன போட்டிருக்கோம்னா, இந்த மாதிரி மாத இறுதியில, அதாவது மே மாசத்துல இவ டேலண்டட் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சில ஜாயின் பண்ண போறாளாம். அதனால அங்க டோக்கியோக்கு போற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த பத்தி கேட்க அவ அப்படியே ஓட ஆரம்பிச்சிடறா. இதனால அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அங்க என்னவோ ஒரு மெசேஜை தூக்கின்னு வரா. இது வந்து பாத்தியா, இப்போதான் ஹிமாரி வந்து எனக்கு அமிச்சா, இத வந்து டோக்கியோக்கு போறாளாம். அதனால என்ன திரும்ப என்கிட்ட சொல்லி வச்சிருக்கா, வந்து டோக்கியோக்கு போறேன், நீயும் ஜாலியா இருங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, என்னால தானே எவ்வளவு பிரச்சனை, நான் ரோல் மாடலா மானது தானே எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இல்லையனோ இதுல உன்னோட ஃபால்ட் எதுவுமே இல்லவே இல்லை. நம்ம வந்து எப்படியாச்சும் அவகிட்ட பேசணும். என் கிட்ட குக்கீஸ் வந்து இருக்கு, அங்க அவன் கிட்ட ஜூஸ் இருக்கு. ரெண்டுத்த வச்சு அவளை எப்படியாச்சும் நம்மளால பிடிக்க முடியும். அவளால குக்கீஸும் ஜூஸும் இல்லாம இருக்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்களா. அங்க மேல இருந்து அவ பாத்துக்கினே சொல்றா, என்னால உங்களை பார்க்க முடியுது, நான் போய் இந்த மாதிரி ஒரு டிராப்புக்கு விழுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவ அப்படி எடுத்துட்டு ஓடுறா. எனக்கு தெரியும் நீ வருவன்னு, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு தொலையேன். இல்ல நான் வந்து உன் கூட பேச விரும்பல, இமாரி எனக்கு நல்லாவே தெரியும், டென்ஷனுக்காக தானே நீ எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க. அவ அப்படியே கேட்காம போறா. இமாரி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ எதுக்காக ரொம்ப கோவமா இருக்குன்னு. என்னோச்சி வந்து ஒரு மாடலா மாறிட்டா, அது வந்து உனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கா என்ன? இல்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ நீ தான் என்னோட பிரச்சனை சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும் அதுதான் ஒரு பிரச்சனைன்னு. ஆனா அவ கேட்காம அப்படியே அரைஞ்சிடறா. என்ன நீ பண்றது எதுவும் சரியில்லையே மாதிரி யோசிச்சு பாரு. இந்த மாதிரி கிளாஸ்லயும் நீ வந்து பண்ண வேலையால என்ன வந்து தப்பா யோசிக்கிறாங்க. இதுக்கு மேல என் மேல ஜூசிய ஊத்துன, ஏன் இப்போ கூட என்னோட மூஞ்சிலேயே நீ அரைஞ்ச. என்ன பிரச்சனையும் நீ தான் சொல்லணும் ஹிமாரி, என்னால அப்போதானே அதை தீர்த்து வைக்க முடியும். என்ன ஹிமாரி சும்மா நிக்கிற, நான் வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாய் மாதானே, எப்பயுமே வருவேன், என்ன டீஸ் பண்ணுவேன், அப்படியே போவ, சொல்லி ஏதாச்சும். ஹேய் என்ன தயவு செஞ்சு தனியா உரியா. இப்படி இவ சொல்ல போதே தெரியாதனமா அங்க கைப்பட்டது. இதனால அவ போட்டு இருக்க அந்த ஆர்னமெண்ட் அது வந்து ஒஞ்சி போயிடுது. அதை பார்த்தவ ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறா. ஹேய் நான் வந்து ஒரு பாஸா இருக்கிற மாதிரி ஒருத்தன் உனக்கு, அதே மாதிரி நான் தான் ஆக்சசரியும் உருவாக்குறேன். அதேதான் நானும் அதே மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் வந்து எப்படி உனக்கு, நான் வெறுமா உனக்கு ஒரு ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தானே. இல்ல நான் வந்து அதை மீன் பண்ணி ஒண்ணு நான் சொல்லல. அப்புறம் எதுக்கு என்னோச்சிய நீ மெயின் மாடலா போட்ட, ஏன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சசரி அது, அதை போய் நீ வந்து அவளுக்கு வியர் பண்றதுக்கு கொடுத்துருக்க. அதே மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும்னு. அதனால தானே நீ அவளை நம்பர் 1 மாத்தணும்னு பாக்குற. நான் இதுக்கு முன்னாடி அந்த ரோலை எனக்கு கொடுக்கணும்னு இருந்த, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க? எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே புரிஞ்சுது. என்னன்னா அதுக்கு காரணமே லவ் தான். எனக்கும் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா பார்க்கணும் தான் ஆசையே. அதனால எனக்கு ஒன்னும் செகண்ட் சாய்ஸ்னால நான் ஒன்னும் ஹாப்பியா இருப்பேன்னு இல்ல. அதனால நான் வந்து வேற எங்கேயோ போக போறேன், எங்க மக்களுக்கு என்னோட தேவை இருக்கும் அங்க. அப்புறம் அவன் யோசிக்கும் போதே அவனோட ஃப்ரெண்டுக்காரன் வரான். அடே நீ வந்து ஏன்டா அன்னைக்கு ஏத்தி விட்ட, அதுக்கும் மாடலிங்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நான் ஒரு சான்ஸா அவளுக்கு உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் நல்லா யோசிப்பாரு. இங்க ட்ரிக்கியான விஷயமே அந்த ரொமான்ஸ் தான். ரொமான்ஸ் உனக்கு வந்துட்டா நீ வந்து ஒன்னா இருப்பேன்னு ஆயிடாது. வந்து சீரியஸான விஷயமே, எப்படி நீங்க ஒன்னா இருக்க போறீங்க, அதுதான் விஷயமே. இப்போ எனவும் நீயும் அங்க போறனே வச்சுக்கோங்க, நீ வந்து ஹிமாரி கூடயும் போகணும்ப்பா, அவளை 3வது சக்கரமா நீ மாத்தணும். அடே நீ வந்து என்னடா பேசுற, அவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளை எப்படி அந்த மாதிரி என்னால மாத்த முடியும்? இப்போ அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கா? உனக்கு வந்து விஷயம் இன்னுமே புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கு, இன்னொன்னு லவ், இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா உனக்கே நம்ம ஹிமாரி மேல ஒரு புது ஃபீலிங்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. அதனால ஒண்ணு நீ ரெண்டு அவாய்ட் பண்ணணும், இல்ல கூட ஒன்னா இருக்கணும். அப்படி நீ பண்ண வேண்டிதான், இல்லனா அவ்வளவுதாங்க.
தான் கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு கில்ட் இருக்கும் ஹிமாரியை நீ தவற விட்டன. இப்ப அதுதான் விஷயமே. ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையுமே தூக்கி போடு. நல்லா யோசி, இந்த மாதிரி உனக்கு யாருதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனோவா நீ ஒரு மாடலா மாத்திட்ட, அதுக்குன்னு ஒரு காரணமா வச்சு நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. இப்ப பாரு, நம்ம ஹிமாரி அவளே தனியா பிரிஞ்சு போறதுக்கு பாக்குறா. ஆனா இதனால 2 பேருக்கும் அங்க நஷ்டம் இருக்கதான் செய்யுது. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம ஹிமாரிக்கு உன் மேல ஒரு பெரிய லவ் இருக்கு. அவ இப்போ இங்கில இருந்து தனியா போயிட்டாலும் நம்ம ஏனோ அவ அவளையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. எனக்கு என்ன ஆசைனா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளையே அவ பிளேம் பண்ணிக்க கூடாது. நான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு பக்கமும் இருக்கு. அதுக்கு நீ ஏன்னா இப்படி எல்லாம் புகழக்கூடாது. நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன், இப்போ சாய்ஸ் அது உன்கிட்ட தான் இருக்கு. நீ என்னோவை தேர்ந்தெடுக்கலாம். ஏனோ உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா. அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்கவே மாட்டா. உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா இருக்க. இதுக்கப்புறம் அவன் ஹிமாரியை பத்தி தான் யோசிக்கிறான். அங்க ஹிமாரிக்கு டெக்ஸ்டியும் பண்றான். நீ டோக்கியோக்கு உண்மையிலேயே போக தான் போறியா? ஆமா, நான் போக தான் போறேன். ஏன் நீ போகிற? எனக்கு என்னோட வேல்யூ பத்தி நல்லாவே தெரியும். இன்னமும் அந்த தத்துவம் அது உன்னை விட்டு போகல. அங்க என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா ஹிமாரி நம்ம நட்சுமேக்கு அவ ஒண்டிதான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிருக்கா. பல வருஷமா நட்சுமே தனியா தான் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கான். யாருமே நம்ம நட்சுமேவை கண்டுக்கிறது இல்ல. ஏன் யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் இவன் ஹிமாரியை பார்த்தான். அதுக்கப்புறம் தான் உலகமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவளால என்னோட ஆர்னமெண்ட்ஸ் அது பரவ ஆரம்பிச்சது. இப்போ என்கிட்ட ஒரு ப்ராமிஸையும் பண்ண வச்சா, இதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸை உருவாக்கி தரணும்னு. அங்க திரும்பவும் ஒரு வாட்டி கேட்கிறான். இருந்தாலும் அவ போகணும்னு ஒரு முடிவுல இருக்காளா. இதனால அங்க திரும்பவும் அவன் யோசிக்கிறான். அவ்வளவுதான், அவ போக தான் போறா போல. என்னால அவளை தடுக்க முடியாது. அவளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. டோக்கியோக்கு போய் அவ இன்னமும் பாப்புலரா மாறுவான்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே போகாது. எப்போ என்ன மாறி போகணும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த சைடு ஹிமாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போதான் நம்மளுக்கும் ஒரு விஷயம் தெரியுது. எவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஒரு நடிப்பு தான். நான் டோக்கியோக்கும் போல எங்கேயுமே போல. எல்லாமே அவனை இப்படி இது பண்ணோன்னு சொல்லிதான். நான் அழுதது கூட எல்லாமே ஃபேக்கு தான். எதுக்காக நான் போயும் ரியலா அழுவணும். ஆனா ஒண்ணு, யூ கொடுத்த அந்த ஆர்னமெண்ட் அது ஒஞ்சு போயிடுச்சு. அதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நான் அவனை கண்டிப்பா நான் திரும்பவும் வர வைப்பேன். அதுக்கப்புறம் அவன் லோன்னு என் பின்னாடி அலைவான். ப்ளீஸ் மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் அங்க சட்டமே. நான் சொல்றதை அவன் கேட்டே ஆகணும். அவன் வந்தக்கப்புறம் முதல் மாசம் அவன் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். அந்த விஷயத்த செய்யறது, மிஸ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த கொடுத்து அவனை பயங்கரமா தொல்லை பண்ண போறேன். அவனால ரெஃப்யூஸோ பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க பிளான் ஆரம்பிக்கும்னு பார்த்தா அங்க கடைசி வரைக்கும் அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவன் கண்டுக்க கூட இல்ல. ஒரு மாதிரி கம்முனே தான் இருக்கான். சரி, அவன் வீக்கெண்டுக்குள்ள அழுதுகுனே வருவான் அப்படின்னு தான் இவ யோசிக்கிறான். ஆனா அவன் நினைச்சது எதுவுமே அங்க நடக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் டோக்கியோ விஷயத்தினால ஒரு மாதிரி சோகமா இருக்கானோ. சரி, அவனோட சோஷியல் மீடியாவை இதுக்கும் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யூவும் அவங்க 2 பேரும் இருக்காங்களா. இதனால அவ ரொம்பவும் கஷ்டப்படுறான். அந்த ஆர்னமெண்ட்டையும் அவ போட்டுன்னு இருக்கேன். அவ ரொம்பவும் யோசிச்சுக்கினே இருக்கா. இல்ல, நான் எதுக்கு யோசிக்கணும், நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் போகல. ஒரு சைடு இவளுக்கு உண்மையிலேயே தோண ஆரம்பிக்குது, நான் டோக்கியோல தான் இருக்கணுமோ. இந்த சைடு நம்ம ஹிமாரியோட அண்ணன்காரனும் வந்திருப்பான். உனக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா. அங்க ஹிமாரி கிட்ட உடனே அவன் கேக்குறான். ஆமா, என்ன ஹிமாரி, உன் மேல அவனோட ஆறா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கினே வர மாதிரி இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் நீ பேசுறதே இல்ல. எப்படி இதெல்லாம் தெரியும்னு எனக்கு கேக்குறியா? மரியாதையா உண்மையை சொல்லு. பயந்து போய் எல்லாத்தையும் சொல்ல. இதனால அவன் ரொம்பவும் கடுப்பாகிறான். ஏய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அதாவது நீ அவனை சிம்பிளா பிளாக்மெயில் பண்ணணும்னு ஆசைப்படுற. அவனை மிரட்டி அவனுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா நீ? நம்மளோட ஃபேமிலிக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதே மாதிரி நம்ம பண்ண டீலை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பசார்ல கிட்டத்தட்ட என்மோட்டோ கிட்ட என்ன பயங்கரமா கெஞ்ச வச்சுட்ட. அதுவும் எதுக்கு? அந்த 200 ஆக்சசரிஸ் அதை விக்கிறதுக்கு. அதுக்காக அவன் முன்னாடி என்னென்னலாம் பண்ணன்னு தெரியுமா? அவன் முன்னாடி நான் குனியது அவளுக்கு நான் பாடணுமா? இத்தனைக்கும் அவளோட ஹீல்ஸையே நான் நக்கி இருக்கேன். இந்த மாதிரி உனக்காக போன அந்த டீலை நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும். அவன் கூட சேர்ந்து ஒரு ஷாப்பை நான் ஓபன் பண்ணோம். ஆனா நீ இப்போ என்ன பண்ண இருக்க? அதாவது உன்னோட ஃபன்னுக்காகவும் உன்னோட ஜாலிக்காகவும் அதை நீ வந்துட்டல. இப்போ உனக்கு போர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண இருக்கியா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. உண்மை என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும். நீங்க என்னோட ஃபீலிங்ஸை மறந்தே வந்துட்டீங்க இந்த விஷயத்துல. அப்போனா ஹிமாரி, இப்போ நான் உன்கிட்ட திரும்பவும் கேட்கிறேன். ரொமான்ஸ்ல யூவை விழ வைக்க போறியா, இல்ல யூவை உன்னோட பக்கம் நீ வர வைக்க போறியா? ரெண்டுமே ஒண்ணு இல்லல. உனக்கு புரியல ஹிமாரி. ஏன்னா லைஃப் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அது ஒன்றும் இன்ஃபினிட்டி இல்ல ஹிமாரி. அதே மாதிரி தான் உனக்கு நிறையவே பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்தை வச்சு உனக்கு தேவையான விஷயத்த கண்டிப்பா உன்னால வாங்க முடியாது. நான் எனக்கு தெரியும். என்னோட ஜாப் என்ன தெரியுமா? மக்களோட நிலத்தையும் அவங்களோட பில்டிங்கையும் அழிக்கிறது தான். இப்படி பண்ண முடியுதான் இந்த டவுன் அடுத்த 100 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கும். இவன் நான் இறந்து போயிட்டாலும் இதனால ஒரு விஷயம் நல்லா போகும். அந்த மாதிரி தான் ஹிமாரி, நான் உனக்கும் ஆசைப்படுறேன். உனக்கும் அது நல்லா போகணும்னு. அதனால ஹிமாரி, உனக்கு எது இம்பார்ட்டன்டா பார்த்தோ அது முழு மனசோட செய். இதுவே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட லைஃபை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இதுக்கப்புறமும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். என்னோட அண்ணன் சொன்ன விஷயம் அது எனக்கு அவளுக்கும் புரியல. இருந்தாலும் அதுக்குன்னு நான் புரியலன்னு சொல்லி அப்படி அந்த விஷயத்த தூக்கியும் போட முடியாது. இதனாலேயே அங்க யூ போனக்கு அப்புறம் யூ கிட்ட அவ மெசேஜ் பண்றான். யூ, இந்த
இந்த மாதிரி நான் உன்கிட்ட பேசணும், தனியா பேசலாமா? அதுக்கு யூவும் ஒத்துக்கிறான். அங்க போனக்கப்புறம் அங்க அவளால பேசவே முடியல. இதனால ஹிமாரி சொல்றான், ஏய் நீயே ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா, என்ன விஷயமா என்ன இங்க வர சொன்ன? இதுவா, நான் இதை உனக்கு கொடுக்கணும் தான். அவன் தெரியாதனமா ஸ்கூல்ல விட்டு போறதுக்கான ஒரு லெட்டர் கொடுக்கறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது, நான் மாத்தி கொடுத்துட்டேன், நான் வந்து தெரியாதனமா இதை உனக்கு கொடுத்துட்டேன். இப்ப அதை விட அது என்னதுன்னு எனக்கு சொல்லு. அதுதான் இந்த ஸ்கூல்ல விட்டு நான் நிக்க போறேன், நானும் டோக்கியோக்கு போலான்னு இருக்கேன், உன் கூடயே நானும் வரப்போறேன். நான் மாஷிமா தான் எனக்கு சொன்னா இந்த மாதிரி எது உனக்கு இம்பார்ட்டனோ அதை வந்து நீ பண்ணுன, அதனால நான் வந்து அங்க போலான்னு இருக்கேன். ஆனா நீ அங்க போயிட்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஆக்சசரிஸை உன்னால உருவாக்க முடியாது, அதெல்லாம் என்ன ஆகும்? எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், அது கூட எனக்கு முக்கியமே இல்ல. இது கேட்கிறவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆனா ஹிமாரி எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, அதாவது என்னால ஆக்சசரிஸை செய்ய முடியலனாலும் நான் வந்து உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நான் வந்து யோசிச்சு பார்க்கல. இந்த மாதிரி அவன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். வீடியோ பார்க்கறது, அவனை தொல்லை பண்றது, ட்ரெயின்ல போறது, அவன் கூட பேசுறது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க ஹிமாரி அப்படியே அதை பிடிங்கிறா. ஹிமாரி நீ வந்து என்ன பண்ண இருக்க? அதுவா, இந்த மாதிரி நான் போகல டோக்கியோக்கு, ஆனா நீ வந்து போறேன்னு சொன்ன. ஆமா சொன்னதான், ஆனா நான் போகல. அங்க இப்படி இவன் கிட்ட வரான, இதனால ஜூஸ் அங்க முழுக்க கொட்டிக்குது. அங்க ஏன் தெரியல, நம்ம ஹிமாரிக்கு அவனை கிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நான் வீணாக்க விரும்பல. மூஞ்ச ஒரே பிசு பிசுப்பாவும் அந்த ஜூஸாவும் இருக்கு. ஐயோ, நம்ம வந்து திரும்பவும் பழையபடி மாறிடலாம். அப்படி மாறினா எனக்கு அவன் மாடலா இருக்கிறது பிரச்சனை இல்ல, நான் தான் நான் மீன் மாடலா இருக்கணும். இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அங்க ஆர்னமெண்ட்டை நம்ம ஹீரோ உடைச்சிருப்பான்ல, அதுக்கு பதிலா இன்னொன்னு கிரியேட் பண்ணிருக்கான். அது இதோட சின்ன வயசு தான், அது ஒரு ரிங்கு தான். பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை அப்படியே போட்டு விட சொல்றா. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளமா தான் நான் இதை கிரியேட் பண்ணேன், இது ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன விஷயம். அதை அப்படியே அவன் போட்டு விட்டுறான். இதுக்கப்புறமும் அங்க பாத்ரூம்ல யோசிக்கிறான். கடைசிலையும் என்ன அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்றான். ஏதோ ஒண்ணு, நாங்க பழையபடி மாறிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம யூவை காட்டுறாங்க. அங்க இப்பதான் நம்மளுக்கே தெரிய வருது, இந்த குட்டியோட ரிங்க உருவாக்கிருப்பால, அதுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க அக்கா காரி தான். இந்த ஃபிளவர் மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுல, அதுக்கு பின்னாடியும் ஒரு டீப்பான மீனிங் இருக்கு. இதை பத்தி நம்ம யூ ஹிமாரிக்கு சொல்ல விரும்பல. அதுக்கு பின்னாடி ஒரு லவ்வுக்கான மீனிங் இருக்கு. இப்படி சொல்லிட்டா திடீர்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா ரொம்பவும் கஷ்டமா இருக்கும்ல. அதனால நான் அதை பத்தி அப்புறமா அவளுக்கு சொல்லான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ ரொம்பவும் கியூட்டா இருக்க ஹேண்டில் பண்றதுக்கு. இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.